அஸ்ஸலாமு அலைக்கும். நைட்ல இருந்து காலையில பசங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறது வரைக்கும், அதுக்கப்புறம் லஞ்சை பேக் பண்ணுறது, அதுக்கப்புறம் கிளீனிங் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள செட் பண்ணியிருக்கேன். வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ மிஸ் பண்ணிடாமல் லாஸ்ட் வரை பாருங்கள். எல்லாரும் செய்கிற வேலையை தான் நானும் செய்ய போகிறேன். ஆனால் சில பேர் வேலை செய்யும் போது நம்மளுக்குமே ஒரு சுறுசுறுப்பு வரும் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் இந்த விளாக் இருக்க போகுது. நைட்டு பார்த்திங்கன்னா தோசை தான். தோசை தேங்காய் சட்னி வச்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாளைக்கான வேலைகளை நான் ஸ்டார்ட் பண்ணணும். நைட்டே இதுக்கு சின்ன சின்ன வேலைகள் பண்ணி வைக்கணுன்ற காரணத்தை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நைட்டு நம்ம பண்ணி வைப்போம். சில பேருக்கான கேள்விகள் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு பண்ணி வைக்கிறதுக்கு காலையில் ஒரு மணி நேரம் சீக்கிரம் எழுந்திரிச்சே நம்ம பண்ணிடலாமே அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். எனக்குமே இருந்துச்சு. ஆனால் நிறைய பேருக்கு காலையில் எந்திரிச்ச உடனே கடகடன்னு கிச்சனில் போய் வேலை செய்ய முடியாது. கொஞ்சம் ரிலாக்ஸாக பண்ணும்போது தான் அந்த நாள் ஃபுல்லாமே ரிலாக்ஸாக இருக்கும் என்னைய மாதிரி. அதனாலே சின்ன வேலைகள், அதாவது ரொம்ப பெரிய பெரிய வேலைகள் எல்லாத்தையுமே சமைச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம காலையில் அப்படியே பேக் பண்ணி கொடுக்க போகிறதில்ல. சின்ன சின்ன வேலைகள் நம்ம பண்ணி வைக்கிறனால காலையில் அப்பாடா இந்த வேலையெல்லாம் முடிச்சிருக்கோம், காலையில் இந்த வேலை மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னு ஒரு நிம்மதியான தூக்கம் வரும். ரெண்டாவது ஒரு பெரிய பெனிஃபிட் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்ட உடனே தூங்காமல் ஏதாவது கிச்சனில் வேர்க்க விறுவிறுக்க ஏதாவது வேலை செஞ்சுட்டு தூங்கணும் அப்படின்னா உடம்புக்கும் நல்லது, நல்ல தூக்கம் வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாதம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வடிச்சிருந்தேன். ஏன்னா இப்போ வெயில் காலம் ஆரம்பித்ததுலேருந்து கூழ் தான் அதிகமாக நாங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிறோம். கூழுக்கு பார்த்தீங்கன்னா, கம்பங்கூழுக்கு இந்த நீச்சல் தண்ணின்னு சொல்லுவாங்க. இந்த பழைய சாதத்தை தண்ணியை அந்த தண்ணியை ஊற்றும்போது மோர் ஊற்றும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சாதம் வடிச்சிருக்கேன். அதில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தயிருக்குமே உர ஊற்றி வச்சுருக்கேன். ரெண்டுமே ஒரு பக்கெட் இருக்குது. தோசைக்கல் மட்டும் சூடாக இருக்குது. இது ஆறுனோன்னு தான் செல்ஃபில் வைக்கணும். அதுக்குள்ளே லேசாக தட்டி விட்டுறலாம். அந்த தோசை சிந்துனதெல்லாம் இருக்குது. நான் எப்பயும் பார்த்தீங்கன்னா நைட்டு ப்ரிப்ரேஷன் செஞ்சு வச்சுட்டு தான் க்ளீன் பண்ணுவேன். இப்போ வீடியோ எடுக்கிறனால லேசாக அந்த இடத்த க்ளீன் பண்ணிக்கிறேன். இல்லாட்டினா நைட்டு ப்ரிப்ரேஷன் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக எப்பயுமே கிச்சனை க்ளீன் பண்ணுவேன். அப்போ க்ளீன் பண்ணுவேன். அது வரைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். இன்றைக்கி வீடியோக்காக கொஞ்சம் தூசி தட்டி விட்டுருக்கேன். நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கம்பங்கூழுன்றனால நான் கூழை கிண்டி வைக்க போகிறேன். கூழை கிண்டி வைக்கிறதுனால பார்த்திங்கன்னா, அதில் ஃபர்மனண்ட் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபர்மனண்ட் ஆகும். அந்த புளிப்புத்தன்மை அதில் வரும். அந்த ஃபர்மனண்ட் ஆகும்போது குட் பாக்டீரியா எல்லாமே அதில் உருவாகும். அதனால் ரொம்பவே நம்ம காலையில் செஞ்சு சாப்பிட்றத விட நைட்டு செஞ்சு இந்த மாதிரி ஃபர்மனண்ட் ஆனது பின்னாடி சாப்பிட்றதுக்கு இன்னும் பெனிஃபிட் அதிகம். இன்னொரு பெனிஃபிட் நல்லா ஆறி இருக்கும். அப்போ குடிக்கிறதுக்கு நல்லா குளு குளுன்னு இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா, இப்போவே நல்லா மிக்ஸ் பண்ணி காய்ச்சி வச்சுட்டோம் அப்படின்னா, காலையில் தயிர் அதுக்கப்புறம் நீச்சல் தண்ணி ஊற்றி கலந்து குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். கம்பு மாவு வீட்டில் அரைச்சதில்ல, பாக்கெட்டில் தான் வாங்கிட்டு இருக்கேன். இது பார்த்திங்கன்னா, கொஞ்சமாக ஒரு கரண்டி அளவு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். தண்ணி நம்ம எந்த அளவுக்கு ஊற்றினாலுமே காலையில் நல்லாவே திக்காயிரும். காலையில் எழுந்திரிச்சு நம்ம இந்த நீச்சல் தண்ணி அதுக்கப்புறம் மோர்லாம் கலந்து ஊற்றும் போது குடிக்கிற பக்குவத்துக்கு வந்துடும். இப்போ நல்லா கட்டிலாம் கரைச்சிட்டு அடுப்பில் சேர்த்துக்கிட்டேன். இது காயிற டைமில், அதாவது கொதிக்கிற டைமில் பார்த்திங்கன்னா மற்ற ப்ரிப்ரேஷன் நம்ம செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நாளைக்கு லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா புடலங்காய் கூட்டு வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் மீன் தலை மட்டும் கொஞ்சம் இருக்குது. பொரியல்லாம் அந்த மற்ற பீஸ் வால் அதுக்கப்புறம் நடுப்பகுதியெலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் சாம்பார் வச்சு நேற்றே பொரித்து கால் பண்ணியாச்சு. மீன் குழம்பு வச்சுருந்தா அந்த தலை யூஸ் பண்ணியிருப்பேன். குழம்பு வைக்காதனால சாம்பார் வச்சனால அந்த தலை மட்டும் கொஞ்சம் மிச்சம் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா தலையை மட்டும் வச்சு இன்றைக்கி குழம்பு மாதிரி வச்சுட்டு இந்த புடலங்காயில் கூட்டு வச்சுட்டு முட்டையை அவிக்கலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா குழம்பு காலையில் வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் மட்டும் உரிச்சு வச்சிடலான்னு உரிச்சு வச்சுட்டேன். வீட்டில் நியூஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் பயங்கர சவுண்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பில் கூழ் கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இந்த டைமில் புடலங்காவை ஃபுல்லாக கட் பண்ணி நான் வைக்க போதில்லை. ஏன்னா காலையில் இந்த ஜோடியாக் மிக்சியிலே கட் பண்ணிடுவேன். கூட்டுக்கு பொடியாக கட் பண்ண முடியாது. அதனால் இப்போ தோலை மட்டும் லைட்டாக சீவிட்டு வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் கட் பண்ணிக்கலாம். அதனால்
இன்றைக்கி வந்து கூழுன்றனால கூழை வந்து கிண்டி வைக்கிறேன். சில டைம் வந்து இட்லி, தோசை இந்த மாதிரி இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சட்னி ஏதாவது வந்து கட் பண்ணி வைக்கிறது. தேங்காய் சட்னினா தேங்காய் சில்லு எடுத்து வைக்கிறது, தக்காளி சட்னினா தக்காளி வதக்கி வைக்கிறது, இந்த மாதிரி சின்ன வேலைகளை வந்து பண்ணி வச்சுருவேன். ஒரு நாளில் காலை வேலை எந்த மாதிரி ரிலாக்ஸாக அமையுதோ அதை பொறுத்து தான் அந்த நாள் ஃபுல்லாமே நம்மளுக்கு ரிலாக்ஸ் இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் காலை வேலையை ரிலாக்ஸ் ஆக்குறதுக்கு தான் நைட் இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் மெயினாக செஞ்சு வைக்கிறதே. என்னோட சமையலுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். 4, 5 கூட்டு, 4, 5 பொரியல் இந்த மாதிரிலாம் இருக்காது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னா ஈவினிங் தான் கிச்சனுக்குள்ளே வர மாதிரி இருக்கும் வேலைக்கு. மத்தியானம் சாப்பிட்றது தவிர வேறு எந்த வேலையுமே கிச்சனில் இருக்காது. சாயங்காலம் தான் அந்த பாத்திரம் கூட கழுவுறது. எல்லா வேலையுமே க்ளீனாக முடிச்சு வச்சுருவேன். ரொம்ப நேரம் கிச்சனில் இருந்து நைன்னு வந்து வேலை பார்த்துட்டே இருக்கிறது பிடிக்காது. அதே சமயம் குழந்தைங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கு நம்மளுக்கெல்லாம் வந்து ஹெல்த்தியாக சமைக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதே சமயம் ரொம்ப வேலையை இழுத்துக்காத மாதிரி நான் வந்து பார்த்துக்கிருவேன். இப்போ க்ளீனிங் வேலை முடிஞ்சிருச்சு. லாஸ்ட்டாக பாத்திரம் கழுவிட்டு இன்னும் ஒரு சில வேலைகள் இருக்குது. இன்னும் சின்ன சின்ன வேலைகள். அதை மட்டும் நம்ம பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், நம்மளுக்கு கிச்சனில் வேலை முடிஞ்சிருச்சு. பாத்திரக்குடி ஃபஸ்ட்டு இந்த சிங்க்குக்கு பக்கத்தில் தான் வச்சிட்ருந்தேன். அந்த இடத்துல லைட்டாக வந்து ஒயிட் கலரில் கரை வர மாதிரி ஆயிடுச்சு. எங்களுக்கு நல்ல தண்ணி தான் இருந்தாலும் அந்த இடத்துல கரை வர மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் இந்த செல்ஃபுக்கு கீழே வந்து அந்த பாத்திரக்குடியை வச்சுக்கிட்டேன். பகல்லனா வெளியில் நல்லா காய வச்சுட்டு நான் வச்சுருவேன். இப்போ நைட்டு அந்த செல்ஃபில் வைக்கும் போதுமே பார்த்திங்கன்னா கீழே ஒரு மேட் போட்டிருப்பேன். அதுலேயே பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாமே ட்ரை ஆயிரும். காலையிலே வந்து அடுக்கி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. நைட்டு வீட்டில் பசங்க ஹஸ்பண்ட் வந்து பால் குடிப்பாங்க. அந்த பாலை வந்து காய்ச்சிட்டு அது கூடயே காலையில் வந்து ஒரு மில்க் ஷேக் வந்து ரெடி பண்ணுவேன். நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். பேரிச்சம்பழம், அத்திப்பழம் இது எல்லாத்தையுமே அந்த சூடாக இருக்க பாலில் போட்டு வச்சுருவேன். நல்லா ஊறிடும். காலையில் வந்து மில்க் ஷேக் போட்டுருவேன், சுகர்லாம் சேர்க்காம. ஏன்னா அந்த பேரிச்சம்பழமே நல்லா வந்து இனிப்பாக இருக்கும். அதனால் ஒன்று இந்த ஜூஸ் இருக்கும், இல்லாட்டினா நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கும். கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஜூஸ் வந்து போட்டுருவேன். நெல்லிக்காய் ஜூஸ்னால் காலையிலே வந்து கட் பண்ணிடுவேன். இந்த ஜூஸ்னால் வந்து நைட்டு வந்து ஊற வைக்கணும். இது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இந்த பேரிச்சம்பழம். ரொம்ப விலை கம்மியாக இருக்கும். கொட்டையெல்லாம் எடுத்தே வந்து கிடைக்கும். கொட்டை இருந்துச்சுன்னா கொட்டையை வந்து எடுத்துகிட்டு நம்ம போடணும். கொட்டை இல்லாததுனால அப்படியே வந்து போட்டுக்கிட்டேன். இது காலையில் நல்லா ஊறிடும். நான் எப்படி அரைக்கிறேன்றதை காலையில் காமிக்கிறேன். அரிசி பார்த்திங்கன்னா நல்லா 2, 3 தடவை களைஞ்சிட்டு இதிலே வந்து நல்ல தண்ணி ஊற்றிட்டு நான் அப்படியே மூடி வச்சுருவேன் நைட்டே. காலையில் எழுந்திரிச்சு நம்மளை அப்படியே வந்து அடுப்பில் வைக்கணும். எப்படின்றத காமிக்கிறேன் காலையில். இதை அப்படியே ஊற வச்சிட்டேன் அப்படின்னா காலையில் ஈஸியாக குக் ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் வந்து விலாகை கண்டினியூ பண்ணலாம். எந்திரிச்ச உடனே கிச்சனுக்கு வராமல் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து வாசல்லாம் கூட்டிகிட்டு தான் வந்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா அரிசி வந்து ஏற்கனவே களைஞ்சி நல்ல தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம் இல்லையா, இதை வந்து நீங்கள் நல்லா தண்ணி கொதிச்சோன்னா அரிசி சேர்க்கணும்னு இல்லை. அப்படியே டேரெக்டாக நம்ம அப்படியே அதே சட்டியிலே நம்ம வந்து அப்படியே வச்சிடலாம். ஏன்னா இந்த அரிசி எனக்கு கொஞ்சம் லேட்டாக வேகும். அதனால தான் நைட்டே வந்து நான் ஊற வச்சுருக்கிறேன். இதை வந்து இண்டக்ஷன் அடுப்புலேயே நான் வச்சுருவேன். மற்ற எல்லா பொருளையுமே நான் எடுத்து அடுப்பு மேடையில் வச்சுக்கிட்டேன். நைட்டு உரித்து வச்சுருந்தது, அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்தது எல்லாத்தையுமே. ஃபஸ்ட்டு வெங்காயத்தெல்லாம் வந்து சாப்பரில் கட் பண்ணி போட்டுட்டு அதே மிக்ஸி ஜார்லேயே வந்து இந்த புடலங்காவையுமே கட் பண்ணிக்கலாம். ஒரு 6 மாதத்துக்கிட்ட தான் நான் வந்து இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன்லாம் செஞ்சு வச்சு காலையில் சமைக்கிறேன். அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா
நைட்டு அப்படி இப்படியே கிச்சனை போட்டுட்டு காலையில் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு போய் தூங்கிடுவேன். ஆனால் காலையில் கொஞ்சம் லேட் ஆகிட்டாலுமே பார்த்திங்கன்னா டென்ஷன் ஆகும். அந்த டென்ஷனில் பசங்க மேலே தான் காமிக்கிறது. அந்த டைமில் பசங்களுக்குமே எந்திரிச்சு நான் வந்து ஹோம்ஒர்க் சொல்லிக் கொடுக்க முடியாது. காலையில் பசங்களை படிக்க வைக்கணும். அந்த டைம் வந்து எனக்கு கிடைக்காது. ஏன்னா கிச்சன்லேயே வேலை இருக்கிறதுனால இந்த மாதிரி நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக என்ன சமைக்கணும்னு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணி, அதுக்கு என்ன ப்ரிப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பிளான் பண்ணி, அதுக்கப்புறம் எந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட்டை வந்து சமைக்கணும், பேலன்ஸ்டாக எப்படி சமைக்கணும், ப்ரோட்டீனு, கார்ப், அதுக்கப்புறம் ஃபைபர் எல்லாமே இருக்கிற மாதிரி லஞ்சை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அதுவுமே வந்து ரொம்பவே வந்து வேலை இருக்கக்கூடாதுன்னு கரெக்டாக பிளான் பண்ணி செஞ்சதுக்கு பின்னாடி ரொம்பவே ரிலாக்ஸாக வந்து வேலை முடியுது. இது வந்து பார்த்திங்கன்னா இதனால் எந்த சத்துமே குறையாது. நீங்கள் வந்து அடுப்பில் வந்து வைக்கிறனால புடலங்காவெல்லாம் முழுசாக வைக்க முடியாதுன்றனால நான் வந்து அதை வந்து உடச்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி தான் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதே மாதிரி தான் நம்ம இப்போ வச்சுருக்கோம். பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை. அந்த முருங்கைக்காவெல்லாம் வந்து ஃபுல்லாக வைக்க முடியாதுன்னு கட் பண்ணி வைப்போம்லே அந்த மாதிரி தான். முன்னாடிலாம் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். ஆனால் காலையில் வேலைகளில் ரொம்ப டென்ஷனாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாதத்தை ஃபஸ்ட்டு அடுப்பில் வச்சுட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த புடலங்காவை கட் பண்ணிவிட்டு பாசிப்பருப்பை போட்டு கூட்டு வைக்க போகிறோம். நான் இதை வந்து குக்கர்லேயே வந்து வெள்ளைப்பூடு போட்டுட்டு பாசிப்பருப்பை நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு, அதுக்கப்புறம் மஞ்சள்தூள், அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த புடலங்காய் ஒரு 1/2 கிலோ புடலங்காய் இருக்கும். அந்த மாதிரி போட்டுட்டு இதிலேயே உப்பு போட்டு நான் வேக வச்சுருவேன். இதை கடாயிலையுமே வேக வைக்கலாம். ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் குக்கர்லேன்னும் போது கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். இதிலே தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும் அப்படின்னா கரெக்டாக வந்துடும். இது நிறைய அளவுக்கு தண்ணி ஊற்றணும். ரொம்ப எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா தண்ணி ஃபுல்லாமே வெளியில் வந்துடும். குக்கர்லேருந்து ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து நம்ம வற்ற வைக்கிறதுக்கு டைம் எடுக்கணும். அதனால் அது நிறைய அளவுக்கு தண்ணி ஊற்றுறீங்கன்னா கரெக்டாக ஒரு 2 விசிலே உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் தாளித்து விட்டோம்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். இதுக்கு இடையில பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து அந்த கூட்டை வச்சுட்டு இந்த சட்டியில் வந்து குழம்பு வைக்க போகிறேன். கொஞ்சமாக தான் வந்து ஒரு 4 பீஸ் இருக்கும் தலை, அதை மட்டும்தான் வந்து குழம்பு வைக்க போகிறேன். இது வந்து மீன் குழம்பு ஸ்டைலில் தான். மீன் குழம்பு நான் எப்பயும் எப்படி செய்வேனோ அதே மாதிரி தான் செய்ய போகிறேன். கடையில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு வெந்தயம், அதுக்கப்புறம் கடுகு, சோம்பு இதெல்லாம் பொரிய விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் வந்து தக்காளி வந்து பேஸ்ட்டாக 3 தக்காளி அரைச்சி வச்சுருப்பேன், அதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மசாலா சேர்த்துருக்கேன். மசாலா சேர்க்கும் போது நான் சொல்கிறேன். வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூனும், அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் இருக்கும் இல்லையா, அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாய்த்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். காஷ்மீரி மிளகாய்த்தூள் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும், கலர் நல்லாயிருக்கும். அதனால் இது கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். அதனால் இதில் கொஞ்சம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் அது இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் சேர்த்துட்டு 3 மசாலா தான், இது மட்டும் சேர்த்தாலே நல்லா திக்காக வரும். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் புளி பேஸ்ட்டு இருந்துச்சு. புளி பேஸ்ட்டு வந்து எப்போயுமே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன், அதையுமே கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். புளி பேஸ்ட் இல்லைன்னா புளியை கூட கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு நல்லா மூடி வச்சிட வேண்டியதுதான். இது பாட்டுக்கு நல்லா கொதிக்கட்டும். இது கொதிக்கிற டைமில் மற்ற வேலைகள் எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொதிக்கும் போது நம்ம வதக்கும் போதெல்லாம் கொஞ்சம் டைம் கிடைக்கும் இல்லையா, அப்போ லேசாக வந்து யூஸ் பண்ணியிருப்போம். பாத்திரம் ரொம்ப வந்து அழுக்காக இருக்காது. அந்த பாத்திரத்தை மட்டும் ரொம்ப சோப்பு போடாமல் இந்த மாதிரி அலசி வச்சுருவேன். அதை மட்டும் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ரொம்ப பாத்திரம் அதிகமாக சேர்ந்துடும். இது ரொம்ப அழுக்கில், அதனால் லேசாக வந்து அலசிட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ சாதம் வந்து வடித்து விட்டாச்சு, நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த டைமில் விசிலும் வந்துருச்சு பருப்பில் இருந்து. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த தலையுமே சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா திக்காகிரும். முட்டையுமே ஒரு 4 முட்டை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு செய்யும்போது எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு பார்த்திங்களா, இப்போ கூழ் வந்து நல்லா கெட்டியாகிடுச்சு. இதை ஃபஸ்ட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். அந்த கரண்டி வச்சே வந்து கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீச்சல் தண்ணி, மோர், காலையிலே சொன்னேன்ல நைட்டு, அந்த மாதிரியே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். 2யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா நல்லா கூழ் பதத்துக்கு வந்துச்சு. இது கூட சின்ன வெங்காயம், ஊறுகாய் இது மட்டும் இருந்தாலே போதும். நல்லா சூப்பராக சாப்பிட்ருவாங்க. ரொம்ப வேலை கம்மி நம்மளுக்கு. காலையில் இது செஞ்சு வைக்கிறனால வெயில் காலத்துக்கு ரொம்பவே ஹெல்த்தி. இப்போ முட்டை வெந்துருச்சு. நம்மளுக்கு குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து கூட்டு வந்து தாளிச்சிடலாம். வெங்காயம், கடுகு, சீரகம், கருவேப்பிலை, வரமிளகாய் சேர்த்து நல்லா தாளிச்சிட்டு கூட்டையும் சேர்த்துக்கலாம். கூட்டு வந்து மிச்சம் இருந்துச்சுன்னா காலையில் சாயங்காலம் பசங்க ஸ்கூல் விட்டு வரும்போது இதை வந்து எடுத்து கொடுப்பேன். அழகாக சாப்பிட்ருவாங்க.
நானும் கூட மிச்சம் இருந்தால் சாப்பிட்ருவேன். இல்லாட்டினா சப்பாத்திக்கு கூட இதை வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இப்போ கூட்டுங்குழம்புல சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சில டைம் ஹஸ்பண்டுக்குமே வந்து லஞ்சு பேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து பசங்களுக்கு மட்டும்தான் லஞ்சை பேக் பண்ண போகிறேன். இருந்தாலுமே எங்கள் 4 பேருக்குமே சேர்த்தே தான் சமைச்சிட்டேன். பசங்களுக்கு தனியாக எனக்கு தனியாக அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன். நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ அதை தான் பசங்களுக்கும். அதனால் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரே வேலையாக காலையிலேயும் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக மில்க் ஷேக்குக்கு வந்து போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா பசங்க வந்து இப்போ படிச்சிட்ருக்காங்க. குடித்தோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஊறிடுச்சு நல்லா. இதை மிக்சியில் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இது தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாலையே சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பால்லேயே நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா நல்லா திக்காக இருக்கும் இந்த ஜூஸு. இதுக்கு சுகர் வந்து தேவைப்படாது. தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச்சு வேலை 2மே முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து க்ளீனிங் வேலை தான். காலையிலே எல்லாமே செய்கிறனால மத்தியானம் சாப்பிடும்போது சூடு ஆறிடும். அதனால் நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றலை. இந்த பாத்திரத்தில் இருந்தால் தான் சூடு பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குன்னு சொல்லிட்டு இதே பாத்திரத்தில் வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக காலியானோன்னு பார்த்தீங்கன்னா மத்தியானம் எல்லோரும் சாப்பிட்டோன்னே நானும் ஹஸ்பண்டும் சாப்பிட்டோன்னே மிச்சம் இருக்கிறத வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கழுவுவேன். இப்போ பாத்திரம் கழுவி வச்சுட்டு கிச்சனை ஃபுல்லாக வந்து லேசாக தொடச்சி விட்றதான். நைட்டு மட்டும்தான் நல்லா சோப்பு போட்டு கழுவுறது. மற்ற நேரம்லாம் லேசாக வந்து தொடச்சி விட்டாலே போதும். ரொம்ப வந்து வேலை வச்சுக்கிற மாட்டேன். இப்போ பாத்திரம் கழுவிட்டு ஈவினிங் வந்து பசங்க வந்து வந்தாங்கன்னா டிஃபன் பாக்ஸு, அதுக்கப்புறம் மத்தியானம் நாங்கள் சாப்பிட்ட பிளேட் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் டீ போட்ட பாத்திரம் ஈவினிங் இருக்கும். அது மட்டும் தான் கழுவ வேண்டியது இருக்கும் ஈவினிங். அதுக்கப்புறம் நைட்டு நீங்கள் பார்த்த மாதிரி இந்த மாதிரி தான் க்ளீனிங் ரொட்டீன் இருக்கும். இப்போ எல்லோரையும் அனுப்பிவிட்டு ரிலாக்ஸாக வந்து ஒரு டீ போட்டாச்சு. இந்த டீ சாதா டீ இல்லை, ஸ்பெஷல் டீ. நல்ல திக்காக இஞ்சி நல்லா தூக்கலாக போட்டு டிக்காஷன் நல்லா தூக்காக போட்டு நல்லா ஸ்பெஷலாக போட்ட டீ. நான் ஒரு ஆள் தான் டீ குடிப்பேன். அதனால் இந்த டீ குடிக்கிற டைம் ரொம்ப ஸ்பெஷலான டைம். காலையில் ஏன் டீ குடிக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாராவது இது வேணும் அது வேணும்னு எடுத்து கேட்டாங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகும் டீ குடிக்கும்போது. அதனால் எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு தான் ரிலாக்ஸாக டீ குடிக்கிறது. இப்போ டீ குடிச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் மற்ற வேலைகளை செய்ய ஸ்டார்ட் பண்ணுவேன். மற்ற துவைக்கிறது, இந்த மாதிரி வீடியோ எடிட் பண்ணுறது, இந்த மாதிரி தான் வந்து டே. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது. எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசின் அனுஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்.